ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பார்ட் 1 வீடியோ பாருங்கள். இது பார்ட் 8. இன்றைக்கான வினா என்னென்னு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிக் பென் குறியீடு பயன்படுத்தி இதான் குறியீடு, இந்த 4 குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுதான் கொடுக்கப்பட்ட குறியீட்டை குறிவிலக்கம் செய்து கண்டறிக மற்றும் உரிய கட்டங்களில் நிரப்பணும். இந்த கட்டத்தில் வந்து என்ன வரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். எழுத்துக்கள் தான் வரும். இந்த எழுத்துக்களில் ஏதாவது வரும். இதுதான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த சம் வந்து எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 266 இருக்கும். பாருங்கள். ஓகேங்களா? இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா இந்த 4 குறியீடு தான். இந்த 4 குறியீடு பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எதுவுமே வந்து இந்த குறியீட்டில் எதுவுமே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். இந்த குறியீடுனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும், ஆனால் இது ஈஸியாக புரிஞ்சிக்கிற வகையில் இந்த குறியீடு வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு படத்தை எல்லாத்தையுமே பாருங்கள். இதில் வெறும் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது இந்த படம். இந்த குறியீடு தான் ஏபிசி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கட்டத்துலேயும். ஓகேங்களா? இதில் வந்து டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஐயோட முடியுது. அடுத்து JKLMNOPQRS QR அது வரைக்கும் டாட் வச்சுருக்கு. STUV இது எல்லாமே இந்த 2 கோட்டுக்குள்ளே போட்டிருக்காங்க. அதில் டாட் வச்சு WXYZ போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக போட போகிறோம். ஓகேங்களா? அந்த சம்மு இந்த குறியீடு இந்த கட்டத்தில் என்னென்ன வரும், இதுக்கு என்ன குறியீடு போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் சதுரம் கொடுத்துருக்காங்க. சதுரத்தில் நடுவில் எதுவுமே புள்ளி இல்லை. அப்போ இதில் புள்ளி இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு படமும் இந்த 3வது படமும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் இதில் போடலாமா? இப்படி தான் ஸ்கொயர் போட்டால் இப்படி தான் வரும். அப்போ இதில் எந்த எழுத்துமே இல்லை, 4 எழுத்து கவர் ஆகிடுது. அப்போ இது வராது. இதை மட்டும் பாருங்கள். எதுனா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற படத்தை பாருங்கள். அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸ்கொயர் போட்டிருக்காங்களா, அதை என்ன செய்யணும்னா நம்ம ஸ்கொயர் வடிவில் இப்படி அந்த எழுத்து மேலே நம்ம இப்படி அடிச்சுக்கணும். அடிச்சுட்டா மீதி என்ன எழுத்து இருக்குதுன்னு பாருங்கள். அதில் மீதி ஈ மட்டும்தான் இருக்குது. அப்போ ஈ இங்கே வந்துடும். ஓகேங்களா? அந்த முதல் கட்டத்தில் ஈ வந்துடும். அடுத்த படத்தை பாருங்கள். இப்படி போட்டு இப்படி வச்சுருக்காங்க, புள்ளி வச்சுருக்காங்க. இப்போ புள்ளி வச்சுருக்கிறதுல மட்டும்தான் பார்க்கணும். இதில் புள்ளி இருக்குது, இதில் புள்ளி இருக்குது. ஓகேங்களா? புள்ளி வச்சுருக்கிறதுல இதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் வந்து 9 எழுத்து இருக்குது. இதில் 4 எழுத்து தான் இருக்குது. அப்போ புள்ளி வச்சுருக்கல 4 எழுத்து உள்ளதை நம்ம முதல்ல பார்க்கலாம். இது எப்படிலாம் கவர் ஆகும், இந்த கோடு எப்படி இருக்கும் அந்த கோடு மாதிரி அதில் அடித்த மாதிரி போடணும். இப்படி போடணும். இதான் நாங்கள் இருக்குது. அவ்வளோதான். இது போட்டுட்டோம் அப்படின்னா மீதி ஒன்று நம்மளுக்கு மீறும். அது மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துடணும். என்ன எழுத்து? எக்ஸ். ஓகேங்களா? புள்ளி இருக்க நம்ம கீழே புள்ளிலாம் வைக்க தேவையில்ல, அந்த எக்ஸ் போட்டால் போதும். அடுத்து இந்த படத்தை பாருங்கள். டாவை திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. இது எங்கே வரும்? புள்ளி வைக்காத இடத்துல வரும். ஓகேங்களா? புள்ளி வைக்காத இடம் எதுனா இது தான், இந்த ஸ்கொயர் தான். நான் வேறு கலரில் காமிக்கிறேன். டா எப்படி போடணும் அப்படின்னா மொத்தமே 4 எழுத்து தான் வர முடியும். இந்த டாவில் இங்கே ஒரு எழுத்து, இங்கே ஒரு எழுத்து, இங்கே ஒரு எழுத்து, இங்கே நம்மளே ஒரு புள்ளி வச்சுக்குவோம். பாருங்கள், டா இப்படி போடுறோன்னா இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. அப்போ 3 எழுத்து இதில் வந்துடுது. இப்போ இன்னும் ஒரு எழுத்து நமக்கு தேவை. அது புள்ளி வைக்காது இதுதான் இருக்குது. இது நம்ம போட முடியாது. இது இப்படி போடலாம், இப்படி போடலாம், மேலே போடலாம். இது எப்படி போடலாம் அப்படின்னா இப்படி போடலாம், இப்படி போடலாம், இப்படி மேலே போடலாம், கீழே போடலாம், இப்படி தான் போடலாம். டா மாதிரி இதில் எதுவுமே போட முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். இதில் பார்க்கலாரு எப்படி போட முடியும் அப்படின்னா இப்படி தான் போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இ கண்டுபிடிச்சோம், அடுத்து எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இது எப்படி போடணும்னா இப்படி தான் போடணும். இங்கே என்ன எழுத்து இருக்குது? ஏ இருக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு போடணும். ஓகேங்களா? புரிகிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ இங்கே 3வது கட்டத்தில் ஏ வரும். இதுக்கு பதிலாக இங்கே ஏ, இதுக்கு எக்ஸு, இதுக்கு இ. அடுத்து இதை பாருங்கள். 4வது கட்டம் எங்கே இருக்குது? இருக்கு இல்லையா? இது வந்து எப்படி போடணும்னா எங்கள் புள்ளி வச்சுருக்கு. அப்போ புள்ளி வச்சுருக்கா இதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது எப்படி போடலாம்? இப்படி போடணும். இங்கே புள்ளி இருக்கா, அப்போ இதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாவை இந்த சைடில் இப்படி போடணும். ப்ராக்கெட், க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, பெரிய ப்ராக்கெட், அதுதான் போடணும். இப்போ இதில் மீதி என்ன இருக்குது? எம் இருக்குது. அது இந்த இடத்துல வரும். அப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, அந்த ஸ்பேஸ் இங்கே விட்டுருங்க. அடுத்து இங்கே என்ன இருக்குது? புள்ளி வச்சுருக்கு, டானாவை கவுத்து போட்ட மாதிரி இருக்குது. அப்போ எதுன்னு பார்க்கணும். அப்பயும் இதில் தான் வரும். ஓகேங்களா?
இது எப்படி போடணும் அப்படின்னா EXAM இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஒரு கட்டம் விட்டாச்சு. அடுத்த கட்டத்தில் இந்த படத்தை எதில் போடலாம், புள்ளி வச்சுருக்க படம், இந்த படம் இதில் வந்து நான் லெஸ் தென் கிரேட்டர் தென் மேலே கொப்பி கீழே இப்படி மட்டும்தான் இதில் போட முடியும். மற்றலாம் இதில் போடணும். இதில் எப்படி போடணும், ஒன்று மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி நம்ம போடணும். இப்படி தான் போடணும் படத்தை. இப்படி போட்டால் தான் இந்த இடம் தனியாக வரும். இதை எடுத்து நம்ம எழுதலாம். அப்போ இங்கே வந்து P. அடுத்து இது பாருங்கள், டா போட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டா கண்டுபிடிச்சிருக்கிறோம். எது அப்படின்னா இங்கே டாவை திருப்பி போகிற மாதிரி. இப்போ இந்த ஏ வந்து இங்கே வந்துடும், PA வந்துடும். அடுத்து இந்த படம் பாருங்கள், இதுலேயும் புள்ளி இல்லை. இது எப்படி போடலாம், முன்னாடி இதில் போட்டோம் இல்லையா புள்ளி வச்சதில், அதே மாதிரி நம்ம போடலாம். இப்போ நான் வேறு படம் பாருங்கள், வேறு கலரில் பாருங்கள். இப்படி மீதி என்ன இருக்குது, நடுவில் D இருக்குது. அந்த D தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, எக்ஸாம் பேர்டு கிடச்சிருக்கு. இப்படி தான் போடணும். இந்த மாதிரி சம்ம அடிக்கடி கேட்குறாங்க. இந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்ன வரும், எக்ஸாம் பேர்டுன்னு வந்துச்சு. இதில் எக்ஸாம் பேர்டு எங்கே இருக்குது பாருங்கள், 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட்லேயே இருக்குது எக்ஸாம் பேர்டு. அப்போ அதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய ஆங்கில பெரிய எழுத்துக்களின் நேர்கோட்டை பொறுத்த சமச்சீர் 1 ஆனால் 90 டிகிரி கோணத்தை பொறுத்து சுழற்றும் போது அவைகள் இடம் மாறிக்கொள்ளும் எனில் அவைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஆகிய ஆங்கில பெரிய எழுத்துக்களின் நேர்கோட்டை வந்து பொறுத்து சமச்சீர் 1 அப்படி சொல்லணும். சமச்சீர் 1 இருக்கும். அது இல்லாமல் 90 டிகிரி கோணத்தை பொறுத்து சுழற்றும் போது அவைகள் இடம் மாறிக்கொள்ளும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறும், இன்னொரு எழுத்து அதே எழுத்தாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள், எண்ணிற்கு சமச்சீர் கோடு 1 தான். ஓகேங்களா? எப்படின்னா இப்படி போட்டுக்கலாம். இப்படி பிரிக்கக்குள்ளார உங்களுக்கு என்ன கிடைக்குது, இந்த மாடலே இங்கே கிடைக்குது இல்லையா? அப்போது சமச்சீர் கோடு 1. ஓகேங்களா? அதை 90 டிகிரி கோணத்தை பொறுத்து சுழற்றுறோம். இப்போ கோடு இப்படி இருக்குன்னா 90 டிகிரி எப்படி வரும், இந்த கோடு இப்படி வரும், இப்படி நேராகும். அப்போ இந்த எண்ணெய் இப்படி சுழற்றும் போது இப்படி இருக்கிற எண்ணெய் இங்கேருந்து கிளாக் வைஸில் இப்படி சுழற்றும் போது எப்படி வரும்னா இப்படி வந்துடும், இசட்டாக கிடைக்கும். அதுதான் பக்கத்தில் இருக்கிற எழுத்து. ஓகேங்களா? எண்ணெய் 90 டிகிரி கோணத்தை பொறுத்து சுழற்றும் போது இசட் ஆகும். அதே மாதிரி இசட்டை 90 டிகிரி கோணத்தை பொருத்தும் போது நம்மளுக்கு எண்ணெய் அப்படி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மற்ற ஆன்சர்லாம் வராது பாருங்கள். இதில் WMW இதை வேணால் எடுக்கலாம். இது எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சமச்சீர் வந்து 1. இது எப்படி பிரிக்கக்குள்ளார 2 சேமாக கிடைக்கும். ஆனால் 90 டிகிரி கோணத்தை சுற்றும் போது அவைகள் வந்து இது இந்த எம்மை இப்படி கிளாக் வைஸில் சுற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இப்படி கிடைக்கும். ஏன்னா 90 டிகிரி கோணத்துலேயே நம்மளுக்கு இதை சுற்றினா இது கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 90 டிகிரி சுற்றும் போது இது கிடைக்கல, நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்குது. அடுத்தது ஒரு 90 டிகிரி சுற்றும் போது தான் இப்படி கிடைக்கும். இது 180 டிகிரியில் தான் இந்த உருவத்தை கொடுக்குது. இந்த உருவத்தை 180 டிகிரிக்கு நம்ம சுற்றும் போது தான் இந்த உருவம் கிடைக்கும். இல்லைங்களா? மற்றெல்லாம் வராது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.